115 revenue from contract with customers. வாடிக்கையாளருடன் உள்ள ஒப்பந்தங்களில் இந்த வருமானம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஏ ஃபைனல்ஸ், சிஎம்ஏ ஃபைனல்ஸ், இன்டர் எல்லாத்துக்குமே யூட்டிலைஸ் ஆகும். எஸ் ஸ்கோப் சிம்பிள் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. This standard applies to all contract with customers except lease contract, insurance contract, and financial instrument, exchange of goods between similar business like oil companies swapping oil. So if it applies only where there is a customers. இந்த ஸ்டாண்டர்ட் எல்லா கான்ட்ராக்ட்டுக்கும் பொருந்தும். ஆனால் எதுக்குள்ள பொருந்தும்? லீஸ் கான்ட்ராக்ட்டுக்கு, இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. ஒரே பிசினஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனம் கண்டிப்பாக போடக்கூடாது. Who is the consumers? I think customer is a simple English we can say is a party who buys a goods from company in exchange for money. If two parties share risk and rewards, is not a customer relationship because ஒன்று கூட்ஸ் ஒன்று சர்வீசஸ் ரெண்டுமே வாங்கணும், அல்லது இது ரெண்டுமே இல்லாமல் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்டுக்காக மட்டும் ஷேர் ஆகிருந்தா அவங்க கண்டிப்பாக கஸ்டமர் இருக்க முடியாது. கோர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இங்கிலீஷ்ல வந்து ரெவன்யூ ஷுட் பி ரெகனைஸ்ட் வென் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ஸ் டு கஸ்டமர்ஸ் அட் த அமௌண்ட் ஆஃப் கம்பெனி எக்ஸ்பெக்ட்ஸ் டு ரிசீவ்ஸ். தீஸ் த்ரீ திங்ஸ் கண்டிப்பாக ரெவன்யூ அப்படின்றது வந்து ஷுட் பி ரெகனைஸ்டு வென் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு கஸ்டமர்ஸ். தமிழ் எப்படி சொல்லலாம்னா ரெவன்யூ ரெகனைஸ் செய்யணும் கஸ்டமருக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுக்கும் பொழுது நிறுவனம் பெற எதிர்பார்க்கும் அமௌண்ட்டுக்கு அப்படின்னாங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நிமோனிக்ஸ் நீங்கள் படிச்சுங்க. ஐசி ஐடென்டிஃபை த contract, identify the performance obligations, determining the transaction price and allocate the price. கடைசியாக வந்து ரெவன்யூ ரெக்கக்னிஷன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் கஸ்டமரோட நீங்கள் போட்ட கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் அடையாளம் காணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷன், வாட் இஸ் யுவர் ஆப்ளிகேஷன்ஸ் டு டூ இன் தட் கான்ட்ராக்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா determine the transaction price. Transaction price is the prime, so that's why you have to find out the determination of transaction price. Allocate price, price allocate பண்ணுங்க. அந்த தொகை ஒவ்வொரு ஆப்ளிகேஷனுக்கு பிரிச்சு வைங்க. ஏன்னா 10 அப்ளிகேஷன் இருக்கலாம், இல்லை 10 அப்ளிகேஷன் இருந்தாலும் 10 அப்ளிகேஷன் பிரிச்சு வைங்க. ரெகனைஸ் த ரெவன்யூ. ரெவன்யூ ரெகக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், பட் we have to study the later chapters. We have much about that. We have to discuss about much about that. கான்ட்ராக்ட் ரெகனைஸ் செய்ய கிரைட்டீரியா. கான்ட்ராக்ட் வேலிடாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிஸ் அப்ரோச் செய்திருக்கணும், ரைட்ஸ் ஐடென்டிஃபை செய்ய முடியும், பேமெண்ட் டர்ம்ஸ் கிளியராக இருக்கணும், கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், கம்பெனி மலிட் கைடு செய்ய வேணும். அது ஈஸி மெமரிட்டிக் தான் என்ன சொல்லலாம், சிபிடிஆர்னு சொல்கிறோம். சிபிடிஆர்னா கான்ட்ராக்ட், வேலிட் கான்ட்ராக்ட், பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ், டிரான்சாக்ஷன் ப்ரைஸ், allocate and recognize. மேலே சொன்னதான் ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட், ஐடென்டிஃபை த பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிட்டர்மைன் த டிரான்சாக்ஷன் ப்ரைஸ், allocate த ப்ரைஸ், recognize the revenue அப்படின்றது தான் இந்த சிபிடிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி சிபிடிஆர் ட்ரிக்கை கூட யூட்டிலைஸ் பண்ணுங்க ஃபார் கான்ட்ராக்ட். சிபிடிஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ பிகாஸ் இது வந்து பேசிக்காக இபிஏஎஸ் 115 படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்ன அப்படின்றது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுட்டா வி கேன் கோ ஃபார் ஸோ மெனி டர்ம்ஸ் இதில் வருது. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.